வணக்கம். ஆப்ஷன் குவீன் செபி ரீசெண்டாக பேன் பண்ண ஒரு ட்ரேடர். அவங்க ட்ரேடிங்ன்றது விட்டு டிப்ஸ் நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய யூடியூப்பில் நிறையா பந்தா பண்ணிட்டு இருந்தாங்க. நிறையா எம்டிஎம் ஸ்க்ரீன்லாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அடிக்கடி நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருந்தாங்க. 53 crores சீஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு 106 crores செபி கொடுத்துருக்குறாங்க. ஏன் நீ இது பண்ணக்கூடாது, சீஸ் பண்ணக்கூடாதுன்றது. அவங்க இந்த ட்ரைனிங்கிற பேரில் நிறையா ஒரு 4-5 கோர்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அண்ட் 8 லட்சம் 9 லட்சம்லாம் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது வில் மேக் த பெஸ்ட்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற சீக்ரெட் ஃபார்முலாவில் நிறையா சம்பாதிக்க முடியும் அண்ட் பல கோடி சம்பாதிக்க முடியும். எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இது மாதிரி எந்த கிளைமுமே கிடையாது. ஏன் கிடையாது? பிகாஸ் வி ஆர் டீச்சிங் ரியல் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ப்ராபப்ளி நாளைக்கு அதுக்கு நான் ஸ்பெஷல் ப்ரோக்ராமே நான் போடுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, அதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், எப்படி ஒரு ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும்ன்றது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் செபி, இதனால் நம்ம ஓல்டு டேட்டா வச்சு தான் சில இது பண்ண முடியும். புது டேட்டாஸ் வச்சு நம்ம பண்ண முடியாது. எனிவே புது டேட்டாஸை வச்சு நம்ம பண்ண முடியும். அண்ட் நான் மெத்தட்ஸ் நான் காட்டுறேன். நீங்கள் புது இதில் எப்படி பண்ண முடியுன்றதை நீங்கள் பாருங்கள். நம்மளோட பழைய ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நாங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லி கொடுக்கறது கிடையாது. அண்ட் யாருக்குமே நீ கோடி ரூபா சம்பாதிக்க முடியுன்றது ப்ராமிஸ் பண்ணுறது கிடையாது. டீச் பண்ணுறோம், பக்காவாக டீச் பண்ணுறோம். அண்ட் அஷூரன்ஸ் அது மட்டும் கொடுக்க முடியும். தட் எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் சொந்தமாக ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இன்வெஸ்டராக இருங்க, இன்ட்ராடே ட்ரேடராக இருங்க, ஆப்ஷன் ட்ரேடராக இருங்க, ஆப்ஷன் பையிங் பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், இல்லை ஹெட்ஜிங் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம்? மார்க்கெட்டுன்றது ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில் எப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி தேவைன்றது தெரியாது. நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை 4 ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு போனால் போர்க்களமே வேறமாக மாற முடியும். இப்போ ரீசெண்டாக யுக்ரைன் ரஷ்யா வார் எடுத்து பாருங்கள். மாதிரி போர் கிடையாது. டேங்க்ஸு, பீரங்கி, மிசைல்ஸு, இது மட்டும் கிடையாது. இந்த தடவை ட்ரோன்ஸ் வந்துச்சு, கேமராஸு லைவாக பண்ணுறாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்தது கிடையாது. வெரி வெரி ரேராக நடந்திருக்கு. இந்த தடவை போர்க்களமே வேறு மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் டெக்னாலஜி. அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் டெய்லி ஆல்மோஸ்ட் 6-7 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் நடக்குது இந்தியன் மார்க்கெட்டில். அப்போ அங்கே எப்படி இருக்கும்? உன் ஸ்ட்ராட்டஜி யாருக்கு தெரியும்? சரியா? ஸ்ட்ராட்டஜிஸே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. பக்காவாக வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக்லேருந்து ஆரம்பித்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், சார்ட் பேட்டர்ன்ஸ், கிளாசிக்கல் டெக்னிக்கல் அனாலிசிஸ், அண்ட் அங்கே நீங்கள் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், சார்ட்டுக்கு மேலே அது பேட்டர்ன்ஸ், அதுக்கு மேலே இருக்கிற ட்ராயிங்ஸ், அதுக்கு மேலே டேட்டாஸ் போடும் போதும் பக்காவாக உங்களால் எடுக்க முடியும். அண்ட் லைவாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. கரண்ட் 4th and 5th பேட்ச் சாட்டர்டே சண்டே செஷன்ஸ் எடுக்கும் போதும் அதுதான் அவங்க சொன்ன ஒரு விஷயம். வாங்க, உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டால் எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். வர 15th அன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். கால் சென்டர் நம்பர் 9444468888. வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் டைரெக்டாக பேசுங்க. they will be able to give you clarity. மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் க்ளோஸ் டு அபவுட் 225 பாயிண்ட்ஸ் மைனஸில் இருந்துச்சு. தோ ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. சாட்டர்டே டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. 27 இயர்ஸ் கழிச்சு பிஜேபி உள்ளே வந்துச்சு. தம்மிங்கில் வந்திருக்காங்க. அண்ட் நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதும் மண்டே அன்னைக்கு செம்ம கேப்பப் ஓப்பன் ஆக போகுது. எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் சொல்லிகிட்டு இருந்தது அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது. தோ சார்ட் அப் ட்ரெண்ட் காட்டிகிட்டு இருக்கு. அண்ட் மார்க்கெட்டில் நிறைய இமோஷன்ஸ் பூராவே அப்சைடில் இருக்குது. பட் ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் ஆன டேட்டா இது 23,600 லெவலில், இங்கே 23,200-300 லெவலில் ஹையஸ்ட் புட் ஆகிருக்கு. அங்கே மேலே எடுத்துக்கிட்டனால் ஆல்மோஸ்ட் 24,000 எழுதிருக்கு. ஸோ 400 பாயிண்ட்ஸு தள்ளி வச்சுருந்தாங்க. பயம், மார்க்கெட்டில் பயம். ஆனால் ஹெவி கால் ரைட் ஆயிருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1.5 கோடி கால் ரைட் ஆயிருந்துச்சு. ஸோ தட் மீன்ஸ் மார்க்கெட் மோர் டுவர்ட்ஸ் டவுன் சைடு தான் காட்டிகிட்டு இருந்துச்சு. பட் சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், டெய்லி, வீக்லி எல்லாத்துலேயுமே அப்சைட் காட்டிகிட்டு இருந்துச்சு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொசிஷனில் தான் ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரைடே எஃப்ஐஐஸ் ஆகட்டும் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் விற்றுருந்தாங்க. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 500 crores பக்கமாக தான் விற்றுருந்தாங்க. இன்ஃபேக்ட் 500 crores கம்மி தான் விற்றுருந்தாங்க. ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு தமாக்கா இருக்கும்
அப்படின்றது எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு. நம்மளோட ஃப்ரைடே வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனாலும் கீழே தான் சரிஞ்சு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தட் இஸ் வாட் தி ஹோல் ட்ரெண்ட் குட் பி. இன்றைக்கி மார்க்கெட் ஒரு ஸ்டேஜில் ஆல்மோஸ்ட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட்டு, அதுக்கப்புறமா கீழே சரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து 225 பாயிண்ட்ஸ் மைனஸ். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 300-350 பாயிண்ட்ஸ் மைனஸில் போச்சு. நீ க்ளோஸ் ஆகும் போதும் நிஃப்டி வந்து -157 பாயிண்ட்ஸ் ஃபியூச்சர்ஸ், நான் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ். அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து 134 பாயிண்ட்ஸ் மைனஸில் க்ளோஸ் ஆச்சு. ஏன் 134? நிஃப்டியோட கம்மியாக போயிருக்கு. மானத்தை காப்பாற்றினது கோட்டக் பேங்க். கோட்டக் பேங்க் மட்டும்தான் வந்து மோர் தென் 1% மேலே போயிருக்கு. கோட்டக் அஃப்கோர்ஸ் பிரிட்டானியா. F&Oவில் வந்து க்ளோஸ் அபவுட் 230 ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த 230 ஸ்டாக்ஸில் வந்து 203 ஸ்டாக்ஸ் வந்து மைனஸ். 208 not 3, 208 ஸ்டாக்ஸ் வந்து மைனஸ். ரைட், வெறும் 23 ஸ்டாக்கு தான் பாசிட்டிவ். அதில் இந்த 3 ஸ்டாக்கு பர்ஜர் பெயிண்ட்டு, கோட்டாக்கு, பிரிட்டானியா, இவங்க 3 பேர் தான் மோர் தென் 1%. மீதி எல்லாமே வந்து டவுன் சைடில் தான் இருந்துச்சு. அப்போ மார்க்கெட் ஏன் ரெட்டில் இருக்காது? ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் எவ்வளோ? 208 மைனஸ் அண்ட் 23 ப்ளஸ். ஸோ மார்க்கெட்டில் வந்து மோர் ஆஃப் பயம் இருக்குது. என்ன பயம்? ரூபி டிப்ரிஷியேட் ஆகிறது. ஒன்று, எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்காது. ரைட், தட் இஸ் ஹவு த மார்க்கெட் ஆப்ரேட்ஸ். சரி, மெயின் மேட்டருக்கு வரலாம். ரூபி டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் வந்து 88 டச் பண்ணிவிடும்ன்றதை எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் டச் ஆகலை. ஆல்மோஸ்ட் 87-95 அந்த லெவலில் போய் டச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு தெரியுமா? ரைட், இந்த சைடு ரூபியும் ஏறிட்டுருக்கு. ரூபி ஏறிட்டுருக்குன்னா நான் சொல்கிறேன் ரூபி வீக் ஆகிட்டுருக்கு. 88 நோக்கி போயிட்டுருக்கு. கோல்டு இன்றைக்கி 1.57% வந்து அப்பு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $45 வந்து டச் ஆகிருக்கு ப்ளஸ். ரைட், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் $2,900 வந்து தாண்டி போயிட்டுருக்கு. நியூ ஆல் டைம் ஹை. ரைட், ரூபி டேர்ம்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 8,870. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையோட ரேட். ரைட், சில்வர் இன்னும் பழைய ஹைட்டை தொடல. ரைட், both in dollar terms as well as in rupee terms. Rupee termஸில் 99,300 லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னை ரேட்டு. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 1,06,000 1,07,000 வரைக்கும் போச்சு. அது வந்து இன்ட்ரா டேயில் போச்சு. மார்க்கெட்டில் அப்போ கூடயும் அந்த ரேட்டில் வந்து கொடுக்கல. இது வந்து ஜிஎஸ்டியோட இருந்த ரேட்டு. பட் மார்க்கெட்டில் வந்து அரௌண்ட் 98,000-97,000 வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. தோ அஃபிஷியல் ரேட் வேறு, அங்கே கேஷ் எடுத்துகிட்டு போகிற ரேட்டு வேறு. மார்க்கெட்டில் இப்போதைக்கு எதுவுமே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. மார்க்கெட் வந்து ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் எ சாலிட், மறுபடியும் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, சாலிட் பேஸ். மேக்ரோ எக்கானமின்னு சொல்லுவோம் தெரியுமா? ரைட், அந்த மேக்ரோ எக்கானமி நாட் ஜஸ்ட் ஃபார் இந்தியா, ஃபார் தி வேர்ல்டு. அமெரிக்கா அவங்களுக்கு வேண்டிய விஷயத்த வந்து சீரியஸாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வார் ஃபுட்டிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நாடு முழுகிற நிலைமையில் இருக்குது. அதை வந்து செட் ரைட் பண்ணணும். ரைட், அந்த முடிவில் வந்து உட்காந்து அதிரடியாக நிறைய விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. இல்லாட்டினால் அவங்க பண்ணுற அந்த தானம் இருக்குல்ல, $50 billion US aid. ரைட், அந்த ப்ரோக்ராமே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,700 ஹையஸ்ட் காலும் 23,000 ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,000 ஹையஸ்ட் காலும் 50,000 ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் பண்ணப்பட்டது. இன்றைக்கி வந்து பவர் செக்டர் தான் வந்து பட்டு மோசமாக இருந்துச்சு. -3% இருந்துச்சு. டாலர் இண்டெக்ஸ் 0.25% ஸ்ட்ராங்காக இருக்குது. மீண்டும் 108 தாண்டிடுச்சு. ரைட், எப்பயுமே வந்து டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆச்சுன்னு சொன்னால் கமாடிட்டிஸ் எல்லாமே அடி வாங்கணும். ஆனால் க்ரூட் வந்து 1.3% அப்பு. பிரெண்ட் க்ரூட், ரைட், அதான் நம்ம வாங்குகிறோம். அதுவும் வந்து 1.3% அப்பு. நேச்சுரல் கேஸ் 3.2% அப்பு. கோல்டு தான் நான் சொன்னேன்ல 1.57% அப்பு. சில்வர் 0.85% அப்பு. காப்பர் 0.7% அப்பு. எனிவே பார்க்கலாம். ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த வாரத்திலே அலுமினியமுக்கும் ஸ்டீலுக்கும் வந்து நான் 25% டேக்ஸ் போட போகிறேன், ஹூவர் இஸ் இம்போர்ட்டிங். ஆக மொத்தம் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் எங்கள் ஊரில் ப்ரொடக்ஷன் பண்ணு. இந்த அவுட் சோர்சிங் கான்செப்ட்ன்றது வேணாம். இந்த அவுட் சோர்சிங்கிற கான்செப்டே எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ
சைனா என்ன பண்ணும், ஜப்பான் என்ன பண்ணும், ஜப்பானில் இருந்தால் மேக்ஸிமம் கார் யூஎஸ்க்கு போயிட்டுருக்கு. சைனா என்ன பண்ணும், தாய்லாந்து, தாய்வான், ரைட், தாய்வானும் இப்போ சிப் மேனுஃபேக்சரிங் யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, ரைட். கம்போடியா, ஃபிலிப்பைன்ஸு, இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. இன்றைக்கி தான் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரே கம்பெனி $1 trillion வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னது, ஐஃபோன் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி நம்ம ஊரில் அசம்பிளிங் தான் நடந்துகிட்ருக்கு, மேனுஃபேக்சரிங் சொல்லக்கூடாது. பட் எனிவே சந்தோஷப்படலாம், அட்லீஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டு முறுக்கிறோம். அந்த ஸ்க்ரூ நம்ம ஊரில் பண்ணும், அதுக்கான அட்டைப்பெட்டி நம்ம பண்ணுவோம். ஒன்று ஒன்றா இது மாதிரி ஆட் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து பெரிய லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராபப்ளி 2028, 2029 வந்து இந்தியாவில் நிறைய காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், டாடா டெக்னாலஜி ஆகட்டும், இல்லை டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங்ஸ் பண்ணுறாங்க ஃபார் தி காம்பனன்ட்ஸ். எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதுக்கெலாம் ரொம்ப நாள் டைம் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் ஃப்ரைடே இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மோர் தென் 1% வந்து கீழே விழுந்துச்சு. இப்போ ரைட் நவ் கவுண்டர் ட்ரெண்டாக பெருசாக கீழே வந்துச்சுன்னா ஒரு கவுண்டர் மேலே போகணும்ல, ஒரு சின்ன புல் பேக்கில் நின்றுட்டுருக்கு. இது வந்து ஃபியூச்சர்ஸில் தான் நம்ம பேசுகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ், பெருசாக கீழே விழுந்ததுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து பயம் இருந்துச்சுன்றதான் நம்ம சொல்லணும். ஏன்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் 200 பாயிண்ட் கீழே விழுந்ததுக்கு இந்தியா விக்ஸ் வந்து 5.5% வந்து அப் ஆகிருக்கு. 14.44 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இந்தியா விக்ஸ். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அபவ் 16 போகுதான்றது. போச்சுன்னா இந்த இடத்துல பெருசாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட் டைரக்ஷன்ஸ் கொடுக்கல, ஸ்டில் அபவ் 23,000 மேலே தான் இருக்குது, அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு மேலே தான் நிற்கிது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் என்ன. நம்மளோட அல்டிமேட் கீழே நம்ம வெயிட் பண்ணுறது சம்வேர் க்ளோஸ் அபவுட் 21,800 லெவலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லெவல் வருமானது ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்குமா ட்ரேட் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.